அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் புல்லட் பாஸ்கரன். அரியலூர் மாவட்டத்தில் ஒரு 5 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாங்க. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வைத்திய அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் இதில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று இருக்கிறது. இங்கே ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் கோடாலிங்கக்கூடிய கிராமத்தில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் தன்னிச்சையாக ஒரு போராட்ட காலத்திலே இந்த டாஸ்மாக் எதிராக போராடினார்கள். அந்த போராட்டத்தில் இந்த ஏழை மாணவ மாணவிகளுடைய தந்தையர்கள் மீது ஒரு 15 பேர் மீது இந்த காவல்துறை வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு இந்த காணொலி வாயிலாக இந்த வழக்கை அந்த ஏழைகள் மீது, தினக்கூலிகள் மீது, விவசாய கூலிகள் மீது அந்த வழக்கை போட்டு அவர்களை அச்சுறுத்த வேண்டாம். வீரமிகு தமிழகம், உலகின் தலைசிறந்த தமிழகம், அதுவும் குறிப்பாக இந்த அரியலூர் மாவட்டம் என்பது ரொம்ப வீரமான மாவட்டம். தெற்காசியாவே ஆண்ட ராஜேந்திர சோழனின் மண்ணு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த மக்களுக்கு எதிராக போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். இதை காணொலியின் வாயிலாக அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். இந்த மக்கள் போதைக்கு எதிராக போராடினார்கள் என்பதற்காக காவல்துறை அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்திருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அவர்கள் தின கூலிகள், தின விவசாய கூலிகள், அவர் மீது வழக்குகள் போட்டு அவர்கள் நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அலைந்தால் அந்த குடும்பம் எப்படி பிழக்கும்? தினக்கூலிகள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அடுத்த வேலைக்கே சாப்பாட்டிற்கே அவர்களுக்கு வழிவகுக்க முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர்கள் மீது இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது உடனடியாக இந்த காவல்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இதை தங்களின் தனி கவனத்திற்கு எடுத்து அவர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று ரொம்பவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்ற பட்சத்தில் இதை அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து வீத லீடர்ஸ் சார்பாக அண்ணன் வீத லீடர்ஸினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்களுடைய ஆலோசனைப்படி அரியலூர் மாவட்டத்தில் வீத லீடர்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய இடத்தில் நடைபெறும். எங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்களுடைய உரிமையை, எங்களுடைய பாதுகாப்பை இந்த அரசாங்கத்திடமிருந்து போராடிதான் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக போராட்ட காலத்தில் நாங்கள் நின்று போராடுவோம். இதற்காக எங்களை போன்ற போராளிகள் மீது எத்தனை வழக்குகள் வேண்டானால் போடுங்கள், எங்களுக்கு வழக்குகள் போடுங்க. மக்களுக்காக வழக்குகள் வாங்கிறதுல எந்த தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஏழை குடிகள் மீது, ஏழை விவசாயிகள் மீது நீங்கள் வழக்குகள் தொடுப்பது என்பது அவர்களை, அந்த குடும்பத்தையே அச்சுறுத்துவது, அந்த ஊர் கிராமத்தையே அச்சுறுத்துவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.